மழைக்காலம் ஆரம்பமாயிருச்சு. எந்த விதமான நோய்களும் நம்மள அண்டாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது, மர்ம காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கறத விளக்குறது தான் இந்த சிறப்பு நேரலை. இந்த சிறப்பு நேரலையில நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ஓய்வு பெற்ற சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரி டாக்டர் குஹானந்தம். அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0443042777 044306329994. இந்த தொலைபேசிக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பாத்தீங்கன்னா மழைக்காலம் அப்படிங்கறதுனால நீரினால பரவக்கூடிய நோய்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள பாதிக்கும்? மழைக்காலங்களில் நீரினால் பரவும் நோய்கள் நம்ம ஊர்ல அதிகமாக காணப்படுகிறது டைபாய்டு, வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, வயிற்று பூச்சிகள், எலிக்காய்ச்சல், அதே போன்று இப்ப போலியோ மைலைட்டிஸும் நீரினால் பரவக்கூடிய நோய். அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு எல்லாம் தடை செய்யப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 6 வகையான நோய்கள் தான் முக்கியமான பிரச்சனை. டைபாய்டு இருந்து எலிக்காய்ச்சல் இருந்து எல்லா நோய்களும் நீரினால் பரவும். நீரினுடைய தேக்கங்களால் ஏற்படும் நோய்கள் இப்போ மலேரியா, டெங்கி போன்ற நோய்கள் நீரினால் தேக்கங்களால் ஏற்படும் நோய்கள். இப்ப டெங்கு காய்ச்சல் அப்படிங்கறதுனால எங்க பார்த்தாலும் ஒரு பீதி இருக்கு மக்கள் மத்தியில். அது என்ன மாதிரி அது சாதாரண காய்ச்சலுக்கும் இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் எப்படி வித்தியாசத்தை அவங்க கண்டறிஞ்சுக்கணும்? முதல்ல சாதாரண காய்ச்சல் ஜுரம் அதிகமா வரும், அப்புறம் சாதாரண மருந்துகள் சாப்பிடணும் சரியாயிடும். இப்ப டெங்கு காய்ச்சல் வித்தியாசமான விஷயம் என்னன்னா, இதுல டெம்பரேச்சர் உஷ்ணம் 102 டிகிரிக்கு மேல இருக்கும், தலை வலி இருக்கும், கண்களுக்குள்ள வலி இருக்கும், ரீட்ரோ ஆர்பிட்டல் பெயின் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் வலி இருக்கும், எலும்புகள்ல பெயின் இருக்கும், வலி இருக்கும். இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது சோர்வுகள் அதிகமா இருக்கும். இதான் டெங்கு காய்ச்சல் முக்கியமானது. அதிகமான உடல் வலி, கண்களுக்குள்ள வலி, அதே மாதிரி எலும்புகள்ல வலி. அது கொஞ்சம் அதிகமா போகும்போது உடம்புலாம் தடிப்புகள் ஏற்படும். இதுதான் ஆரம்ப காலத்தினுடைய டெங்கு காய்ச்சலுடைய பிரச்சனைகள். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு, ஜார்க்கண்ட்ல இருந்து முருகேசன். வணக்கம் முருகேசன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். டாக்டர் பேசலாம். உங்களோட கேள்வி என்ன நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே மேடம், சொல்லுங்க முருகேசன். டாக்டர் வணக்கம் சார். வணக்கங்க சார். என்னுடைய பேர் முருகேசன். நான் சார் நான் ஜார்க்கண்ட் பேசுறேன். ஊர் ஆக்சுவலி எனக்கு விருதுநகர். அங்க ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிருக்கு சார். ஆக்சுவலி எனக்கு சின்ன குழந்தைங்க 2 குழந்தை இருக்கு. சுத்தி வேற பாருங்க சார், வெறும் தண்ணியா இருக்கு சார். மேக்சிமம் எங்க வீட்டுல ஏசி ஓடுது சார். அதாவது சின்ன குழந்தைங்க அங்க எனக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க சார். அங்க போக வர இந்த மாதிரியே இருக்கிறாங்களா சார்? அதுக்கு என்ன சார் உங்களுடைய இது? அப்புறம் சார் இந்த இதெல்லாம் நம்ம அந்த குட் நைட் எல்லாம் யூஸ் பண்ணலாமா சார்? இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கொஞ்சம் கேட்கறோம் சார். நீங்க இந்த வீட்டை சுத்தி தண்ணியை நிக்குதுன்னு சொல்றீங்க. கொசுக்களுடைய பிரச்சனை இருக்கலாம், அதே மாதிரி தண்ணீரால் பரவுகிற நோய்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம் அந்த கொசுக்களுடைய பிரச்சனைகளும் தவிர்க்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அனைவருமே கொசு வலைக்குள்ள படுக்கிறதுக்கு நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. அதே மாதிரி தண்ணீர், குடி தண்ணீர் மாசுபடுறது வாய்ப்பு இருக்கு. அதை நன்றா பாத்திரத்தில் உருளும் வரை கொதிக்க வைத்து அருந்த சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி இந்த இரவு நேரத்துங்கள்ல அந்த கொசு வத்திகளை எல்லாம் நீங்க மாலை நேரத்தில் கொளுத்தி வச்சு கொசுக்கள் விரட்டிய பிறகு கதவெல்லாம் சாத்திட்டு கொசு வலையில படுத்துட்டா மிகவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெளியில எல்லாம் தண்ணீர்ல காலை வச்சு நடந்துட்டு வந்தாலும் வீட்டுக்கு காலை நல்லா கழுவணும். ஏன்னா அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற எலி காய்ச்சல் அந்த தண்ணீர் மூலமாக கால்கள் வழியா தான் உள்ள நுழைகிறது. அதனால இதெல்லாம் செய்தாவே இந்த நோய்கள் வராம பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி குடி தண்ணீர் நல்ல வெதுவெதுப்பான குடிநீரை பருகணும். உணவும் சூடான உணவையே சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தாலும் நல்ல வாயெல்லாம் கொப்பளிச்சு மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மையான தனி தூய்மையை பேணி பாதுகாத்தால் அவங்க நோய்கள் வராம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி தடுப்பூசிகள் ஒரு சில போடுவாங்க இந்த காலத்துல. இந்த நீரினால் பரவுவதற்காக டைபாய்டு தடுப்பூசி போட்டுக்கலாம், போலியோ தடுப்பூசி முதல்ல போட்டிருப்பாங்க. வேற என்ன ஃப்ளூக்கான தடுப்பூசிகள் கூட அங்க மருத்துவர்கள்ட்ட கேட்டு நீங்க போட்டுட்டா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீர் மாசுபடுற ஸ்டேஜ் இருந்ததுன்னா குளோரின் மாத்திரைகளை கடையில வாங்கி அதை போடலாம். அல்லது அங்க அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள்கிட்ட, அரசு மருத்துவமனை அலுவலர்கிட்ட சொன்னா அவங்கள அவங்க கிணத்திலேயோ அல்லது தண்ணீருக்கோ குளோரின்களை எப்படி போடுறதுன்றத சொல்லிக் கொடுத்து அவங்களும் செய்து காட்டுவார்கள். பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். முருகேசன், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. அடுத்ததா காரைக்கால்ல இருந்து பாபு நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாபு. வணக்கம் மேடம். உங்க கேள்வி என்ன நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம் பாபு.
ஓகே மேடம். என் பையனுக்கு மேடம் 3 வயசு ஆகுது. அவர் இணைப்புல இல்ல. டாக்டர், இப்ப வந்து நம்மள சுத்தி வீட்டை சுத்தி தேங்கி இருக்கிற தண்ணி அப்படின்ற மாதிரி நல்ல தண்ணியில உருவாகிற கொசுனாலதான் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து டெங்கு ஃபீவர் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்ப அந்த மாதிரி அசுத்தமா இருக்கிற தண்ணினாலயும் சில பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா? மொத்தமாவே வந்து நம்மளோட சரௌண்டிங் எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கோம்? நம்ம சரௌண்டிங்ஸ் மாசுபடுறதுக்கு காரணம் என்ன? தண்ணி தேங்கி நிக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த மழைக்காலங்கள்ல திறந்த வெளி மழை ஜலம் கழிக்கிறது ஒரு பெரிய குப்பைகளையும் அதுகளை வந்து வெளியில போட்டு வைக்கிறது ஒரு காரணமா இருக்கும். இப்போதைக்கு இந்த கொசுக்களால் இருக்கிற இந்த டெங்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், உங்க வீட்டுகளில் இருக்கின்ற கொட்டாங்கச்சிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். நிறைய சொல்லினே இருக்காங்க, எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல. கொட்டாங்கச்சிகளை எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி அந்த மாவாட்டுற உரல் இருக்கும், அந்த உரல் வந்து அப்படியே கிடக்கும் வெளியில. நம்ம இப்பெல்லாம் மிக்சி எல்லாம் யூஸ் பண்ணதுனால அதை நல்லா கழுவி எடுத்து வந்து உள்ள எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண மாவாட்டுற உரல்ன்றதை காட்டலாம். நீங்க வெளியில வச்சுன்னா தண்ணி தேங்கி அதுல கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி உங்களுடைய இது டெரஸ்ல வந்து இலைகள்லாம் போய் அடைச்சுன்னு தண்ணி நிற்கும். அதே மாதிரி அந்த நிழல் இதெல்லாம் அந்த ஷேட்ஸ் எல்லாம் கூட அப்படி நிற்கும். மேல்நிலை தொட்டியை வந்து நல்ல காற்று புகாதவன்னு மூடுறதுக்கு வழி பண்ணுங்க. பல லட்சம் செலவு பண்ணி வீடுகளை கட்டுறீங்க, ஆனா அந்த மேல்நிலை தொட்டிகளை மூடுறதுக்கு தவறிடுறீங்க. அதே மாதிரி கீழ்நிலை தொட்டிகளையும் சரி கிணற்றையும் மூடுங்க. தண்ணீரை வந்து நீங்க பாதுகாப்பா ஒரு சில சேர்த்து வச்சுக்குவீங்க. அந்த தண்ணீரை சேர்த்து வைக்கிற தண்ணி வந்து உடனடியாக பயன்படுத்தணும். அது ஒரு வாரத்துக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா அதுல கொசுக்கள் வந்து முட்டையிட்டு கொசுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இத மாதிரி காரியங்களையும் நீங்க செய்யணும். அதே போன்று தண்ணீரை காய்ச்சி குடிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள், அரசாங்கத்துடைய வேண்டுகோள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அருகாமையில் உள்ள நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களையும் அதே மாதிரி களப்பணியாளர்களையும் பொது சுகாதாரத்துடைய களப்பணியாளர்கள் அங்க இருப்பாங்க, அவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா டாக்டர். அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து கணேசன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கணேசன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க கணேசன். வணக்கம் மேடம். எங்க ஏரியால வந்து சார் இது மாதிரி கொசுனாலதான் எங்க டெங்கு ஜுரம் போன வருஷமா ரொம்ப அதிகமா பாதிச்சிச்சு. இந்த வருஷமா அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதுக்கு இந்த நிலவேம்பு சாறு சாப்பிட்டா தேவைன்னு சொல்றாங்களே, அதுக்கு அது காய்ச்சல் வந்த பிறகு நிலவேம்பு சாப்பிடலாம். நிலவேம்பு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பப்பாளி இலையையும் சாப்பிடலாம். பட் அதை விட முக்கியமானது வந்து இதெல்லாம் நோய் வந்த பிறகு செய்யற விஷயங்கள். நோய் வராமலே தடுக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். நம்ம எல்லாரும் முன்னோர்கள் சொல்றாங்க, நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க. அதனால உங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா விதமான சிறு சிறு தண்ணீர் தேக்கங்களை நிவர்த்தி பண்ணுங்க. அந்த டீ கப்புங்க, இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணுங்க. உங்க டெரஸை சுத்தம் பண்ணுங்க, ஷேட்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. நீங்க மட்டும் சுத்தம் பண்ண போதாது, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற வீடுகளுக்கும் நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க தான், அவங்ககிட்டயும் சொல்லி அவங்க எல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்த்து கூட எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம். ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு கொசுக்கள் வந்து பறந்து உங்களை வந்து கடிக்கும். நீங்க மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கணும் சுத்தமா இல்லைன்னா அங்க வந்து கொசுக்கள் வந்து கடிக்கும். இதெல்லாம் நீங்க சரி செஞ்சுட்டு உங்களை பாதுகாத்தா அந்த டெங்கு மலேரியா எந்த காய்ச்சலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காய்ச்சல் வந்த பிறகு நீங்க நிலவேம்பு சாப்பிடறத பத்தி ஒன்னும் தவறுகள் இல்லை. அந்த ஜுரம் வர்றதை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். தலைவலி, ஜுரம், அதிகமான ஜுரம் 102 டிகிரிக்கு மேல, கண்களுக்குள்ள வலி இருக்கும், எலும்புகள்ல வலி இருக்கும், உடம்புல வந்து தடிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கிறது. இருந்தால் உடனடியாக நிறைய தண்ணியை குடிக்கணும், ஓய்வு எடுக்கணும். அந்த ஜுரத்தை குறைக்கிற மாத்திரைகளை வந்து சாப்பிடணும். அந்த மாத்திரைகளை நீங்களே கடையில போய் வாங்குறது வேலை, டாக்டர்கிட்ட கேட்டு வாங்குங்க. இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு அதிகபட்சம் எந்த ப்ராப்ளம் வராது. இந்த டெங்கு கூட ஒரு 100 பேருக்கு வருதுன்னா அதுல ஒருத்தருக்கு கீழே தான் வந்து அந்த நோயினுடைய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்க முடியும். அடுத்ததா சென்னையில இருந்து செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னன்னு நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கங்க. வணக்கம்மா செல்வி. உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. சரி. உங்க கேள்வி சொல்லுமா. பின்னாடி நிறைய செடி எல்லாம் இருக்குங்க. சரி. பின்னாடி நிறைய செடிங்க இருக்கு. சரிம்மா. அதுலாம் வந்து நிறைய கொசு இருக்குங்க. அந்த கொசு கடிச்சா ரொம்ப அரிக்குது, ரொம்ப ஒரே ஊறுதுங்க, கருப்பா இருக்கு அந்த கொசு. அது பின்னாடி போக பயமா இருக்கு. அது என்ன பண்றதுங்க? அது வந்துமா இப்போ செடிகள்ல வந்து கொசு வந்து உற்பத்தி ஆகிறது இல்ல. அந்த செடிகள் வந்து கொசுக்கள் வந்து தங்கும், அந்த குளிர்ச்சியான இடத்துக்கு வந்து தங்கும். நீங்க சொல்ற கொசுக்கள் வந்து மலேரியா டெங்கு எல்லாம் உற்பத்தி பண்ற கொசு, அது கருப்பா பொடியா இருக்கும். அது கடிச்சதுன்னா வலிக்க ஆரம்பிக்கும், அரிக்கும், அல்ல தோல்ல நமைச்சல்லாம் ஏற்படும். இதுக்கு வந்து நீங்க அந்த செடிகளை வந்து முதல்ல அகற்றுங்க, தேவையில்லாத செடிகள்லாம் அகற்றுங்க.
அதே மாதிரி மாநகராட்சிக்கு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னாக்கா உடனே வந்து அவங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த கொசு மருந்துலாம் தெளிச்சு அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கு அருகாமையில் எங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிறோம், குட்டைகள் இருந்தாலும் அல்லது நீர்த்தேக்கங்கள் கீழே வந்து மழைக்கு நீர் கால்வாய்கள் இருந்தாலும் அது சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்க வீட்டையும் நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. அந்த செடிகளில் கடிக்கிற கொசு வந்து நோய் உற்பத்தி பண்ணாது, ஆனா தூக்கத்தை கெடுக்கும், தோல்ல அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அந்த செடிகள் எல்லாம் நீங்க அகற்றி விடுறது நல்லது, மருந்து தெளிச்சது நல்லது. நிச்சயமா டாக்டர். மழையினால் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எப்படி நம்மள தற்காத்துக்கிறது போன்ற விஷயங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட நெல்லையிலிருந்து மொய்தீன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் மொய்தீன். வணக்கம்மா. உங்களுடைய கேள்வி என்னன்னு நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம் மொய்தீன். வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? பேசுறமா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க மொய்தீன் ஐயா. வேற ஒண்ணு இல்லையா, இப்ப சமீபத்துல ஒரு ஊராக நம்ம ஊர்ல வந்து நல்ல மழை. சரி. ஹலோ. ஒரு வாரமா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அங்கங்க தண்ணி வந்து தேங்கி இருக்கு. இதனால நம்ம வீட்டுல வந்து 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருக்கு, நோய் எதுவும் பரவும் ஐயா? ஏற்கனவே சின்ன பையனுக்கு வந்து காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆமா. ஹலோ. கேக்குதுங்க. நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா மொய்தீன்? பேசுறமா ஐயா? அதனால இப்போ எப்படி சுகாதாரமா என்ன எது வச்சுக்கலாம், சுகாதாரமா எது வைக்க கூடாது, வைக்கலாமா, தண்ணி எப்படி கொடுக்கணும்? இப்ப 2 குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லையா மொஹிதீன் உங்களுக்கு வீட்டுல? ஆமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காய்ச்சல் வந்துட்டு இருக்கு ஐயா. டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணாங்க, வேற வந்து சாதாரண காய்ச்சல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லேசா இருக்கு போய் பாத்துட்டேன், ஒண்ணுல பயப்பட வேண்டிய தேவைன்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்போ இந்த மழைக்காலத்துல வந்து சாதாரண ஜுரங்கள்லாம் வரதுதான் செய்யும். அந்த சீதோஷ்ண மாறுறதுனால அந்த குளிர் ஆரம்பிக்கிறது, மழையினுடைய குழந்தைங்க விளையாடி இருக்கும், அதனால வந்து சில புழு காய்ச்சல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான என்ன ஒரே வழியா நல்லா வந்து சுடுதண்ணில உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிக்க வைங்க குழந்தைங்களுக்கு. தொண்டையெல்லாம் சுத்தம் பண்ணணும். அடிக்கடி நல்லா இதுப்பான தண்ணில முகத்தெல்லாம் கழுவ சொல்லுங்க. சுடுதண்ணி குடிக்க சொல்லுங்க. சூடான பதார்த்தங்களை கொடுங்க. அப்புறம் வெளியில இருக்கிற பொருட்கள் எதுவுமே தரக்கூடாது. தண்ணீரை வந்து நன்றாக பாத்திரத்துல உருள்ற வரலும் காய்ச்சணும். நம்ம ஆதி காலத்துல பண்ற மாதிரி பாத்திரத்தை தள்ளதள்ளன்னு கொதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பாத்திரத்தை தண்ணி உருள ஆரம்பிச்ச வரலும் நிறுத்திட்டு அப்புறம் ஆற வச்சு தண்ணி கொடுங்க. தண்ணீர் சுத்தமாகவும் உணவு சுத்தமாகவும் சாப்பிட்டு சுற்றுப்புற சுகாதாரத்தை வெளியில வந்து மழை ஜலம் கழிக்காம இருக்கிறது, குப்பைகளை சேர விடாம இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த தண்ணீரால் பரவுகிற நோய்கள் தடுத்துலாம் குழந்தைகளுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வெளியில போயிட்டு வரவங்க காலை அடிக்கடி கழுவ சொல்லுங்க. தண்ணீர்ல காலை வச்சுட்டு வந்தா அந்த எலிக்காய்ச்சல் ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுங்க. இந்த மழை காலத்துல வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரலாம், அதே மாதிரி மஞ்சக்காமாலை வரலாம், ஜுரம் வரும், அப்புறம் சேத்து புண்ணு வரும். சேத்து புண்ணு வர்றதெல்லாம் வந்து தண்ணியில நடந்து வர்றதுனால இதெல்லாம் செஞ்சா நீங்க உங்க குழந்தைங்களை பாதுகாத்தலாம், உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கொசுக்கள் வராம பாதுகாத்துக்கு உங்க வீட்டுல அந்த தண்ணி தேங்காம பாத்துக்கோங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சசிகலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சசிகலா. அவங்க இணைப்புல இல்ல. டாக்டர், இப்ப வந்து நம்ம எவ்வளவுதான் வீட்டை சுத்தி சுத்தமா எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து இம்யூனிட்டி இல்ல, எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான காய்ச்சல்கள் இல்ல இந்த மாதிரியான தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இம்யூனிட்டி குறையுதுன்றது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்றது வந்து எல்லாருக்குமே கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அது குறிப்பாக வந்து ரத்த சோகை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த புரதச்சத்து குறைவா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து நோய் வர்றதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாம். அடிக்கடி இருமல் சளி வர்றவங்க, அந்த ஆஸ்மா போன்ற நோய்கள் கஷ்டப்படுறவங்க, அந்த டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதியால் கஷ்டப்படுறவங்க, காசு நோயால் கஷ்டப்படுறவங்க, அதே மாதிரி இந்த சிறுநீரக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கோம், அதே மாதிரி புற்றுநோய்க்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்கிறாங்க, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த சந்தர்ப்பவாத நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு காரணம். அதே மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து அந்த ஆஸ்மா போன்ற டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையது வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். நாம் சொன்ன இந்த மழைக்காலத்தில் பின்பற்ற வேண்டிய தூய்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததா நாமக்கல்ல இருந்து சாந்தி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். மேடம், இங்க மழை லைட்டா பெஞ்சிட்டு இருக்கு மேடம். அதிக மழைன்னு சொல்ல முடியாது, சுமாரா மழை பெஞ்சிட்டு இருக்கு மேடம். சரி. ஆனா பயங்கரமான பண்றீங்க மேடம். சரிங்கம்மா. அது வந்து வீட்டை சுத்தி சுத்தி எப்படிதான் பண்ணாலும் நகராட்சி கூட சொன்னாங்க மேடம், பேரூராட்சி கூட சொன்னாங்க மேடம்.
சரி. அது வந்து ஒரே ஸ்மெல்லு கொசு பயங்கரமா இருக்குங்க மேடம். சரிங்க சாந்தி. ஏதோ அதுக்கு என்ன டாக்டர்கிட்ட கேக்குறேன் மேடம். ஆமா, நீங்க இந்த பன்றிகள் வந்து நிறைய சுத்துதுன்னா அது உடனடியாக நம்ம அந்த பகுதியில் இருக்கின்ற உள்ளாட்சி அலுவலர்கள் கிட்ட சொல்லணும். உங்களுக்கு நாமக்கல்னா அங்க வந்து அந்த நகராட்சியினுடைய அலுவலர்கிட்ட சுகாதார அலுவலர்கிட்ட சொல்லி உடனடியாக அதை அகற்ற வேண்டும். அவற்றிலிருந்து பாதுகாப்பு நடத்துக்கு எடுக்கும்போது சொல்லணும், அல்லது அங்க வளர்க்காம தடுக்கணும். அதனால பன்றிகளால் காய்ச்சல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க வந்து அதை எச்சரிக்கையா இருங்க, அதை மட்டும் பண்ணுங்க. ஆனா முக்கியமா நீங்க வந்து உங்களுடைய தனி தூய்மையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டுல தூய்மை, குடிநீர் தூய்மை, உணவுல தூய்மை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்க. வெளியில போயிட்டு வந்து கை கால் அலம்புறது எல்லாம் பாத்துங்க. இந்த பன்றிகளை வந்து அகற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் மூலமாக சொல்லி அதை செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லலாம். நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதனால ரொம்ப பயப்படாதீங்க. அதனுடைய நாற்றம், துர்நாற்றம் அடிக்குது, அதெல்லாம் பண்ணுதுன்னா அதே மாதிரி அதுங்கெல்லாம் கொசுக்கள் கடிச்சா அந்த பன்றி காய்ச்சல், இந்த மூளைக்காய்ச்சல் ஏற்படுத்தும் நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அது கூட இப்ப இல்ல, தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த பன்றிகளை வந்து அகற்றுவதற்கான வழிகளை நம்ம ஏற்பட செய்வோம். டாக்டர், இப்ப இவங்க பன்றிகள் வீட்டை சுத்தி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வீட்டுல நாய், பூனை அந்த மாதிரி எல்லாம் வளர்ப்பாங்க. இந்த வீட்டுக்கு வெளியிலயும் மாடு, ஆடலாம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மழை காலங்கள்ல எந்த மாதிரி பராமரிக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயமா அது. இந்த மழை காலங்கள்ல வந்து இந்த பெட் டாக்ஸ் வளர்ப்பாங்க. செல்ல நாய்கள், பிராணிகள் வீட்டுல வைக்கிறவங்க வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஈரப்பதம் இருக்குதான் செய்யும். அது உடம்புல இருந்து அந்த ஈரப்பதம் அதிகமா வந்து ஒரு ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது வந்து அடிக்கடி அதை வாஷ் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம். வீட்டுல வந்து கொஞ்சம் உங்களுடைய புழங்கம் பகுதியிலையும் அது ஆடுற இடத்தையும் கொஞ்சம் தூரமா வைக்கணும். இந்த மழைக்காலங்களில் வந்து அதுல பெட் எல்லாம் ஏற்ற விட்டுறது, அப்புறம் இதெல்லாம் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நாய்கள் வளர்க்கிறவர்கள், பூனைகள் வளர்க்கிறவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க மருத்துவர்களிடம் போய் நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். அதே போன்று நாய்களுக்கு தடுப்பூசிகளை போடுறது மிகவும் அவசியம். இது வந்து முக்கியமா எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த ரேபிஸ் தடுப்பு நோய் வந்து தடுப்பூசியை நீங்களும் முன்னெச்சரிக்கையா போட்டுக்கலாம். அதே மாதிரி நாய்களுக்கு கட்டாயம் போட வேண்டியது அவசியமாகும். நிச்சயமா. அடுத்ததா சென்னையில இருந்து கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. குட் ஈவினிங் மேடம். உங்களுடைய கேள்வி என்னன்னு நீங்க கேட்கலாம் கீதா. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங்மா, சொல்லுமா. சார், நாங்க ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்றோம் வீட்டுல. சரிம்மா. அந்த தண்ணி வந்து குடிக்கலாம்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? ஆர்ஓ தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா. அதாவது நம்ம மிஷினரி எல்லாம் நம்புறோம் இல்லையா, அது ஒரு மிஷின். அந்த மிஷின்ல தண்ணி போகுது, அதுல வந்து ஃபில்டர் பண்ணுது, ஃபில்டர் பண்ணி அதுல நோய்கள்லாம் அகற்றி பண்ணுது. அதனால அதுக்கு அந்த ஆர்ஓ ஃபில்டருக்கும் வந்து இத்தனை லிட்டர் தண்ணீரை வடிகட்டுறதுக்கான திறன் ஒன்று இருக்குது. அதை மீறியும் நீங்க ஆர்ஓ ஃபில்டர் எப்பவுமே பண்ணோம்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு குடிக்கூடாது. ஆர்ஓ ஃபில்டர் நல்லதா இருக்கும், அதுல தண்ணி குடிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் டபுள்லி காய்ச்சல் இருந்தாக்கா இருக்கணும்னா அந்த தண்ணி கூட நீங்க சுட வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆர்ஓ ஃபில்டர் பாதுகாப்பானது தான். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து ஹுசைன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஹுசைன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் ஹுசைன், உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். மேடம், இப்ப என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, 2 வருஷத்துல மச்சர ஒருத்தர் மதுரையில் இருந்துட்டா மேடம். சரி. டெங்கு காய்ச்சல்னால மேடம். சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை, பக்கத்துல இந்த நைட் ஒரு 3 மணிக்கு மேல அந்த கொசு வந்து அந்த ஏடிஎஸ் கொசுன்னு வந்து கடிக்குதுன்னு சொல்றாங்க மேடம் எங்களுக்கு. சரி. அதுக்கு வந்து வீட்டுல ஏதோ பாதுகாப்பு இருக்கலாம் மேடம், குழந்தைகளை தாக்காம இருக்கு. மேக்சிமம் குழந்தைகளுக்கு தான் தாக்குன்னு சொல்றாங்க மேடம் அவங்க. சரி. அது ஏதோ குழந்தையில இருந்து பாதுகாப்பு நமக்கு வேற ஏதோ வழிமுறைகள் இருக்குங்களா மேடம்? நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அது நீங்க அந்த கொசுக்கள் ராத்திரி 3 மணிக்கு மேல கடிக்குதுன்றீங்களா? ஆமாங்க மேடம். அது ஏடிஸ், அந்த டெங்கு ஏற்படுத்துகின்ற கொசுக்கள், அது மேல வந்து வெள்ளை கருப்பு புள்ளிகள் இருக்கும். நல்லா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பெருசாவும் இருக்கும், வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலர்ல இருக்கும். அந்த கொசுக்கள் பகல்ல தான் கடிக்கும், ராத்திரில கடிக்காது. ராத்திரில கடிக்கிற கொசுக்கள் வந்து மலேரியா தான் உற்பத்தி பண்ணும். இந்த டெங்கு ஏற்படுத்துற கொசுக்கள் காலையில இருந்து சாயந்தரம் கடிக்கும். ராத்திரில வந்து அது போய் ரெஸ்ட் எடுத்துக்கும். அதனால அந்த கருத்து வந்து சரியா இருக்காதுங்க. ஆனா முக்கியமா அந்த கொசுக்கள் வராம, ஈவன் அந்த கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது தடுத்துதான் புத்திசாலித்தனம். அதனால அதை நிறுத்தணும்னா உங்க வீட்டுல அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாத ஒன்றும் பாத்துங்க. தண்ணீரை தேக்கி வச்சுக்க, பாத்திரத்துல தண்ணீர் இல்லைன்னு சொல்லி தேக்கி வச்சுக்கலாம். அந்த தண்ணீரை வந்து ஒரு 5 நாள் 3 நாளுக்குள்ள யூஸ் பண்ணணும். அதிக நாள் யூஸ் பண்ண, ஒரு வாரத்துக்கு மேல நீங்க தண்ணீரை வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து கொசுக்கள் முட்டையிட்டு அப்புறம் அதில் பரவும். சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் வரும். அதனுடைய வாய்களை கட்டி வைக்கலாம், துணியால கட்டி வைக்கலாம், அல்ல மூடி வைக்கலாம், அல்ல பயன்படுத்திடணும். மேல்நிலை தொட்டிகளை மூடணும், கீழ்நிலையில் இருக்க கிணறுகளை மூடணும். வீட்டில் வந்து அந்த கொட்டங்கச்சி
அப்புறம் பிளாஸ்டிக் கப்புங்க இதெல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி ஒவ்வொரு தடையும் சுத்தம் பண்ணணும். நம்முடைய தமிழர்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மக்கள் வந்து எந்த பொருளையும் விட்டுட மாட்டாங்க, எல்லா பொருளையும் வீட்டுல பத்திரமா வச்சுக்குவாங்க, பழங்காலத்து பொருள். அதுல தீர்வு செய்யறது நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லைன்றது தீர்வு செய்யுங்க. அது தீர்வு செய்ய வீடுகள்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த கொசுக்கள் வரதே நிறுத்தலாம். நீங்க மட்டும் பண்ணா பத்தாது, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் வீடு, உறவுக்காரர்கள் வீடுகளையும் சுத்தம் பண்ணணும். 100 மீட்டர் தூரத்துக்கு உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் தூய்மையா இருந்தாதான் கொசுக்கள் வராது. டாக்டர், இப்போ வந்து நாய்கள் பெட் அனிமல் வளர்க்குறவங்க வந்து தடுப்பூசிகள் போட்டுக்கணும்னு சொன்னீங்க. ஜென்ரலாவே வந்து இந்த மழை காலங்கள்ல எல்லாருமே எந்தெந்த தடுப்பூசிகளை வந்து போட்டுக்கணும்? இந்த மழை காலத்துல தடுப்பூசிகள் போடுறதுன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, முதல்ல இந்த மழை காலத்துல ஏற்படுற நோய்களை பத்தி நான் சொன்னேன். டைபாய்டு நோய் வருது, மஞ்சள் காமாலை வருது, மஞ்சள் காமாலை A&E வருது, அப்புறம் ஃப்ளூ வரும். இது மூணுத்தையும் தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள் அங்க இருக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது, குறைச்சலான காசு தான் கிடைக்குது. அதனால தடுப்பூசிகளை போட்டுக்கிறது மிகவும் அவசியம். இன்ஃபுளுன்சாவுக்கு பென்டாவேலன் வேக்சின் வருது, அதே மாதிரி மஞ்சள் காமாலை ஏக்கு தடுப்பூசி வந்தாச்சு, அப்புறம் ஃப்ளூக்கும் தடுப்பூசி, டைபாய்டுக்கு தடுப்பூசி வந்தாச்சு. இதெல்லாம் விலை கம்மியான விஷயம் தான். அதே மாதிரி ரோட்டா வைரஸ் ஒரு டயரியா உற்பத்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துற கிருமி குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும் இந்த காலத்துல. அந்த ரோட்டா வைரஸ் தடுப்பூசியும் இருக்குது. இந்த ஊசிகள்லாம் நீங்க போட்டுறது மிகவும் நல்லது. அதே மாதிரி டிடி, இந்த டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ஷனையும் போடுவாங்க இப்போ, அதுவும் போட்டுருங்க. இந்த குழந்தைங்களாம் விளையாடும் போதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும், அதனால அதையும் போட்டுருங்க. இப்போ நம்ம கூட சென்னையில இருந்து சுப்பிரமணியன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் சுப்பிரமணியன். வணக்கம் மேடம். நான் சென்னை கோட்டூர்ல பேசுறேன். சொல்லுங்க சுப்பிரமணியன். நான் வந்து இப்ப இருக்கிற இடம் வந்து குடிசை மோட்டர் அடுக்குமாடியில கூடியிருக்கேன் மேடம். சரி. மேல இருந்து எங்க குப்பையெல்லாம் போட்டு எங்க பில்டிங் சுத்தியே ஒரு குப்பையா இருக்கு. இதனால எங்களுக்கு பெரும் தொல்லை இருக்கு. முன்னேறதுக்கு ஒரு பாம்பு வந்தது, பாம்பு எல்லாம் இருக்கு, எல்லாம் புழு பூச்சி எல்லாமே வருது. இதை கிளீன் பண்ண நீங்க எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியா இருக்கு சொல்லுங்க. இதனால கொசு தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. சுப்பிரமணியம், உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நீங்க நம்ம மக்கள், நான் குடிசை பகுதியில நிறைய வேலை செஞ்சிருக்கோம் முன்னாடி எல்லாம், சுகாதாரத்தில் இருக்கும்போது ஜனங்க எல்லாம் குப்பையை அந்த 2 பில்டிங் நடுவில் போட்டு ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிடும். அதனால நம்ம மக்கள் மத்தியில உங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அவங்க கூட பேசி இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லணும். குடிசை மாற்று வாரியத்தில் அந்த 2 பில்டிங் நடுவில் நல்ல இதெல்லாம் சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டி வச்சாங்க. அந்த குடிசை மாற்று வாரிய ஊழியர்கள்கிட்டையும் சரி, அதே மாதிரி மாநகராட்சி ஊழியர்கள்ட்டையும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. பட் எல்லாத்தோட முக்கியமானது நாமளே வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்க இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி நம்முடைய குடியிருப்பு பகுதிகளில் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். அப்பதான் நோய்கள் வராது. ஏன்னா இத எல்லா இளைஞர்களும் ஒரு குடிசை பகுதியில் ஒன்னா சேர்ந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம குடிசை பகுதி குடிசை மாற்று வாரிய ஊழியர்கள் அலுவலர்கள் மூலமாகவும் மாநகராட்சி ஊழியர்கள் மூலமாகவும் தூய்மைப்படுத்தினா அந்த நோய்கள் பரவதை நிறுத்தலாம். அந்த பில்டிங்களோட மேலையில தண்ணி நிக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி அங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அந்த பொருட்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறேன். நான் குடிசைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எல்லா மக்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிற மாதிரி ஒரு மனப்பாங்க ஏற்படுத்துறது நீங்க முயற்சி எடுக்கணும்னு நான் விரும்புறேன். அதே மாதிரி அங்க உங்க பகுதிகளில் நல்ல தண்ணீரை வந்து நல்லா வடிகட்டி காய்ச்சி உருளும் வரை பாத்திரத்தில் உருள்ற வரையிலும் காய்ச்சி குடிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. அப்புறம் சாலை ஓரத்தில் விற்கிற உணவெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடாம பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நோய்கள் வர்றது வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்ததா திருச்சியில இருந்து ஜாக்லின் மேரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜாக்லின் மேரி. வணக்கம் மேடம். உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம் மேரி. சார் மேடம், இங்க வந்து எங்க வீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை தண்ணி பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து வெளியில வந்து ஃபுல்லா கீழே நான் நடப்பாதையே போகவே முடியல மேடம். 1 வருஷமா எப்ப பாரு அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. நாங்க குடி வந்ததுல இருந்து என்ன சொல்றது, யாருமே வந்து எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு கவுன்சிலரோ இல்ல அதுக்குள்ள ஆளுங்களோ வந்து யாருமே மாநகராட்சி வந்து ஒரு முடிவு எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. நைட்டானா ஃபுல்லா தண்ணி வந்ததுங்க மேடம், சாக்கடை தண்ணி அந்த ஃபுல்லா அந்த தெருவே நிக்குது. காலையில தான் திறந்து உள்ள விடுறாங்க, வெளியில போகுது, திருப்பி அதே மாதிரி நைட்டுக்கு வந்துருது. அதுக்கு ஒரு வழி, ஏன்னா கொசு எல்லாம் நிறைய இருக்குங்க மேடம். எப்படி சொல்றது, பார்த்தாலே நமக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. நமக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருமோ ஒரு இதுவா இருக்கு, பாக்குறதே ஒரு பயமா இருக்கு. கொசு ஏகப்பட்ட கொசு இருக்கு மேடம். அதுக்கு என்ன வழிங்க மேடம்? அது யார் வந்து செஞ்சு தருவாங்க? அதுமா இப்போ உங்களுக்கு வந்து அந்த பாதாள சாக்கடை வந்து திருச்சியில போகுதுன்னு சொல்றீங்கன்னா அதுல வந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அது மேல வழியுதுன்னு சொன்னாவோ அல்லது அது உங்களுக்கு தெரியுற மாதிரி இருந்தாலோ உடனடியாக அந்த மாநகராட்சி திருச்சி மாநகராட்சியுடைய தலைமை என்ஜினியர் பொறியாளர்கிட்ட சொல்லி அல்லது அங்க இருக்கிற அலுவலர்கிட்ட சொல்லி அதை முதல்ல மூடுறது வழி பண்ணுங்க. மூடிட்டு
உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துங்க. நம்பர் 1. 2வது வந்து அங்க கொசுக்கள் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அங்க அலுவலர்கிட்ட சொன்னாக்கா அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அவங்க சரி பண்ணுவாங்க. 3வது, நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க கொசு வலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி அந்த கொசுக்கள் கடிக்காத வண்ணம் மேல தடவுறதுக்கான மருத்துவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில கிரீம் எல்லாம் இருக்கும் தடவலுக்கு, அதெல்லாம் தடவிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. அப்புறம் அதுக்கடுத்து உங்க வீட்டிலேயோ அல்லது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துலயோ தண்ணீர் தேங்கி அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத நீங்க தடுத்து நிறுத்துங்க. இப்ப எல்லாமே எல்லா வீடுதான் சொல்றாங்க. இப்போ அந்த கொசுக்கள் வந்து சின்ன பாத்திரங்கள்ல சேர்ற தூய்மையான நீர், மழை நீர் கூட காரணமா இருக்கும். அந்த மழை நீர் வந்து அந்த கொட்டங்கச்சில அந்த மாவு அரைக்கிற உரல் எல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த கொசுக்கள் கடிச்சாதான் உங்களுக்கு டெங்கு மலேரியா எல்லாம் வரும். அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. இந்த 3 வழிகளையும் செய்யுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கிற இடம் வந்து பாதுகாப்பான இடம் இல்லை என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வழி பண்ணுங்க. குடிதண்ணீரையும் உணவையும் வந்து எப்பவுமே சூடாவே சாப்பிடறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. நோய்கள் வராது, பயப்படாதீங்க. அடுத்ததா சென்னையில இருந்து ஆபிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஆபிதா. குட் ஆஃப்டர்நூன் மேம். உங்க கேள்வி என்ன, நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம் சார். நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம் சார். சரிம்மா. இப்ப ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எப்படிப்பட்ட தண்ணி குடிக்கலாம்? கேன் வாட்டர் குடிக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் வந்து மெட்ரோ வாட்டர் குடிக்கலாம், அது பெஸ்ட் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா கெமிக்கல்ல கலக்குறாங்க கேன் வாட்டர்ல, அது குடிக்க கூடாது, அது குடிக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வருது அப்படி சொல்றாங்க. என்ன தண்ணி குடிக்கலாம் சொல்லுங்க சார். போர் வாட்டர் யூஸ் பண்ணலாமா, இல்ல மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணலாமா, இல்ல கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாமா? அப்படி உங்களுக்கு என்ன கேட்டீங்களா? நீங்க வந்து நம்முடைய மெட்ரோ வாட்டரை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அந்த மெட்ரோ வாட்டரை வாங்கி நீங்க நல்லா வடிகட்டிட்டு உங்க வீட்டுல பாத்திரத்துல நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு நல்லா கொதிக்க வைக்க தெரியும். அந்த மேல வந்து தண்ணியில அந்த பபிள்ஸ் வரும், அதுக்கு பிறகு தண்ணி உருள ஆரம்பிக்கும். அப்படி உருள வரலும் காய்ச்சி அதை ஆற வச்சு நீங்க குடிச்சீங்கன்னா எந்த நோயும் வராது. அந்த தண்ணீரால் பரவுறதுக்கு 6 நோய் இருக்குது. அந்த 6 நோயும் வராம தடுக்கணும்னாக்கா அந்த தண்ணீரை நல்லா காய்ச்சி குடிக்கணும். அதே மாதிரி இந்த கேன் வாட்டர் அந்த வாட்டர் எல்லாம் வாங்கும்போது அதனுடைய தரம் ISI முத்திரைகள் போடப்பட்டிருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி பெரிய கேன்ல எல்லாம் அந்த உள்ள கழுவாலன்னா அது மேல வந்து ஆல்கே அந்த பாசி எல்லாம் வளர்ந்துருக்கும், அல்ல அசுத்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த கேனை வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு கேனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேன் கண்ணாடி மாதிரி தெரியணும். அது மேல நிறைய கீறல்களும் அது பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா அந்த கேனை வாங்கவே கூடாது. அதுக்கான நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால தண்ணீரை வந்து எந்த தண்ணியா இருந்தாலும் நீங்க தண்ணீரை நல்லா வீட்டுல காய்ச்சி ஆற வச்சு குடிங்க. மெட்ரோ வாட்டர் மிக சிறந்த தண்ணீர். அந்த தண்ணி தூய்மைப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதை வடிகட்டி நன்றாக பாத்திரத்தில் உருளும் வரை காய்ச்சி குடிக்கிச்சுன்னா ரொம்ப நல்லது. அதான் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு நல்ல பதிலா இருக்கும். சில நேரத்தில் காய்ச்சது கூட உங்களுக்கு வசதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா குளோரின் மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்ல இருக்குது, அல்லது மாநகராட்சி அலுவலர்கள் உங்க வீட்டுக்கு வரும்போது கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. 30 லிட்டருக்கு ஒரு மாத்திரை இருக்கும், 10 லிட்டருக்கு ஒரு மாத்திரை. அந்த மாத்திரையை போட்டு ஒரு மணி நேரம் தண்ணீர் போட்டு வச்சிட்டீங்கன்னா அது கரைஞ்சி அதுல இருக்க கிருமி எல்லாம் கொண்டுடும். அந்த தண்ணி நீங்க குடிக்கிறது நல்லது. தண்ணீரை காய்ச்சி நீங்க குடிக்கலன்னா இந்த வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்திரமா பாத்துக்கோங்க. அடுத்ததா சென்னையில இருந்து ஷாலினி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஷாலினி. வணக்கம் மேடம். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுமா ஷாலினி. சார், இந்த நிலவேம்பு வந்து டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி அதை கஷாயம் பண்ணி குடிக்கலாங்களா? அது அந்த பவுடர் குடிக்கலாமா? அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அது வந்து ஆக்சுவலா மருத்துவத்தில் நாங்க என்ன சொல்றோம்னா அந்த நிலவேம்பு இலையும் சரி, அந்த அதே மாதிரி இந்த பப்பாளி இலைகள் இதெல்லாம் வந்து மிகவும் நல்ல வேலை செய்யுது. அதாவது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. உதாரணத்துவமா கடந்த காலத்துல சிக்கன் குனியா நோயும் சரி, இது டெங்கு நோயும் சரி, அந்த நிலவேம்பு குடிநீர் குடிக்கும் போது, கஷாயத்தை வச்சு குடிக்கும் போது மிகவும் நன்றாக கேட்டது. இது வந்து மருத்துவம் நாங்கள் மாடிஃபைங் ஏஜென்ட் சொல்றோம். அந்த நோயை மாற்றக்கூடிய தன்மை உடையது. ஆனா அதை விட முக்கியமானது வரப்போது குடிக்கலான்றது வந்து ஒரு விவரம். ஆனா வராமலே தடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதனால நீங்க வராம தடுக்கணும்னா உங்க வீட்டுல கொசு உற்பத்தி இல்லாம பாத்துக்குங்க. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் நீங்க சொல்லுங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. உங்களுக்கு கொசுக்கள் வராம தடுக்கிறது உங்க வீட்டுல தான் இருக்குது. ஏன்னா சென்னை மாநகரத்துல 80% கொசுக்கள் உற்பத்தி ஆகிற இடம் வந்து 80% நம்முடைய குடியிருப்புகள் தான், வீடுகள்ல தான் கொசு உற்பத்தி ஆகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த கூவத்துல, பக்கியன் கனால்ல, அடையார் கனால்ல வருது. அதுல உற்பத்தி ஆகிற கொசுக்கள் கடிச்சு உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணலாம். ஆனா உங்க வீட்டுல உற்பத்தி ஆகிற கொசுக்கள் மலேரியாவை ஏற்படுத்தும், டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும். அதனால தூய்மையாக உங்க வீட்டை வச்சுக்கோங்க. மேல்நிலை தொட்டி மூடு, கிணறு மூடுங்க, டெரஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க. தேவையில்லாத பொருட்களை எடுத்து அப்புறப்படுத்துங்க. வீட்டை வந்து தூய்மையாக்குறதுக்கு வாரத்துக்கு 1 நாள்
ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட நீங்க சொன்னா இந்த நோயே வராம பாத்துக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து கலைச்செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கலைச்செல்வி. ஹலோ மேடம், நாங்க ரெட்டிஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க கலைச்செல்வி. மேடம் கார்த்திகா பேசணும். சொல்லுமா கலைச்செல்வி, சொல்லு, நான் கேட்டு இருக்கேன். சார் டெங்கு ஃபீவரோட அறிகுறிலாம் என்ன சார், எப்படி இருக்கும்? டெங்கு ஃபீவர் வந்ததுன்னா இப்ப காய்ச்சல் வரும். நம்ம சாதாரண காய்ச்சல் ஜுரம் வரும், மூக்கல் தண்ணி வடியும், இருமுவாங்க, தொண்டை கணக்கணப்பு இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனா டெங்குல எப்படின்னா 102 டிகிரிக்கு மேல ஜுரம் அடிக்கும், தலை வலிக்கும், கண்களுக்கு உள்ளர வலிக்கும், கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு குழந்தைங்களை கேட்டீங்களா கூட. அப்புறம் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், முட்டு எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், சதை வலிப்பு இருக்கும், சோர்வாக இருப்பாங்க. இதான் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் 2 நாள்ல இருந்து 7 நாள் வரலாம் அந்த ஜுரம் இருக்கும். அந்த ஜுரம் அமைதியா அது போறதுக்கு முன்னாடி நீங்க மாத்திரைகள் நிறைய சாப்பிடக்கூடாது. டெங்குக்குன்னு தனியா ஒரு மாத்திரை எல்லாம் கிடையாது. டெங்குக்கு அந்த காய்ச்சலை குறைக்கிறது மட்டும்தான் மாத்திரை. அது ஒரே சிகிச்சை என்னன்னா, நீங்க முழுமையா முன்னெல்லாம் அம்மா வந்தாக்கா அப்படியே அமைதியா படுக்க வச்சிருவாங்க இல்லையா, அது மாதிரி டெங்கு வந்தாக்கா அமைதியா அவங்கள உடல் அசைவுகள் அதிகமாக இல்லாமல் எங்கேயும் சுத்தாம டிவி எல்லாம் பார்க்காம இதெல்லாம் பண்ணாம அமைதியா படுக்க வச்சுட்டு ஜுர மாத்திரை கொடுத்து ஜுரத்தை குறைக்கணும். அந்த நேரத்தில் நிறைய தண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு. அந்த தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது ரத்த குழாயிலிருந்து அந்த உயிர் சத்து பிளாஸ்மான்றது ரத்த குழாயிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும். வெளியேறி ரத்த குழாய் சுத்தி இருக்கிற இடத்துல அப்படியே தேங்கி நிற்கும். அது கூடவே பிளாட்டிலேட்ஸ் என்ற செல்லும் வெளியே போயிடும். ஆனா அந்த வைரீமியான்ற ஒரு நிலைமை மாறி குறையும் போது அந்த நிணநீரானது உயிர் சத்தானது மறுபடியும் ரத்த குழாய்க்குள்ள இழுத்துக் கொள்ளப்படுகிறது. அதனால அந்த நேரத்தில் தண்ணீர் குறையும் போது அந்த தண்ணீரை ஈடு செய்து நிறைய தண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க அவசரமா டாக்டர் போய் குளுக்கோஸ் ஏத்துக்க அதெல்லாம் ஏத்துக்குன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. தண்ணீரை கொடுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதுக்கு பிறகு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல ஜுரம் நின்ன பிறகு உடம்பெல்லாம் வலி, வயிறு வலிக்குது, அப்புறம் மூச்சு திணறல் ஏற்படுது, ரொம்ப சோர்வா இருக்குதுன்னா தான் அந்த காம்ப்ளிகேஷன் வருதுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சிலருக்கு பற்க ஈரல்ல அப்புறம் மூக்கெல்லாம் கொஞ்சம் ரத்த கசிவு இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன். அப்ப நீங்க கட்டாயமா மருத்துவர் அணுகணும். முதல்ல ஜுரம் வரும்போது டாக்டருடைய ஆலோசனை பெறணும். இத மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஜுரம் நின்று நல்லான பிறகு வயிற்று வலி, மூச்சு வருது கஷ்டம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த நீர் நான் சொன்னேன் இல்லையா, ரத்த குழாயில் வெளியேற நீர் வயிற்றுல அதிகமா சேரும். அதே மாதிரி சுவாச பையனுடைய வெளிப்புறத்துல சேர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் டாக்டருடைய ஆலோசனை பெற்று அதுக்கான சிகிச்சை பெற்று சரி பண்ணிடலாம். நீங்க அதையும் மீறி நீங்க ஒண்ணு அக்கறை எல்லாம் பண்ணீங்களா அதுக்கு பிறகு அந்த ஆபத்தான காலம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ஜுரம் வர பீரியடு, அப்புறம் 2 ஆபத்தான பீரியடு, 3வது முழுமையான நிவாரணம் ஏற்படுறது. அந்த 48 மணி நேரம் கடந்து போயிட்ட பிறகு அந்த நோயினுடைய தன்மையெல்லாம் குறைஞ்சி அந்த நீரெல்லாம் மறுபடியும் ரத்த குழாய்க்குள்ள போயிடும். நீங்க பிளாட்டிலேட்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க டாக்டருங்க, ஒரு 5000 10,000 இருக்கும். நிறைய பிளாட்டிலேட்ஸ் ஏத்துவாங்க, அப்பவும் ஏறாது. ஆனா இந்த ஜுரத்தினுடைய தன்மை அந்த வைரீமியெல்லாம் குறைஞ்ச பிறகு அந்த உயிர் சத்து ரத்த குழாய்க்குள்ள வந்த உடனே பிளாட்டிலேட்ஸ் 2வது நாளே 2 லட்சம் எல்லாம் வந்துடும். அதனால இந்த நோயை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 100 பேருக்கு இந்த டெங்கு காய்ச்சல் வந்தா அதுல ஒருத்தருக்கு குறைவாதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதை நீங்க முழுமையா பாதுகாத்து கொண்டு தண்ணீரை குடிச்சு மாத்திரைகள் சாப்பிட்டு ரெஸ்ட்ல இருந்தீங்களா இந்த பிரச்சனை ஏற்படாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா டாக்டர். மழை காலங்களில் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதனிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து பேசி வருகிறோம். அடுத்ததாக நாகப்பட்டினத்திலிருந்து மோகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மோகன். வணக்கம் மேடம். உங்க கேள்வி என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம் மோகன்? கேட்கலாம் சார். மோகன் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல பேசுறோம் சார். பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல மாடுலாம் இருக்கு. அவங்க இந்த சாணம் எல்லாம் கொட்டுறாங்க, அதுல இருந்து ஒரு கொசு உற்பத்தி ஆகுது. அந்த கொசுனால எந்த ப்ராப்ளம் வருமா சார்? வராதுங்க. மாடு நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடோட கலந்த ஒரு விஷயம். மாடுகளை வளர்க்கும் போது அதுக்கான முறைகளை பின்பற்றணும். அந்த சாணத்தை ரிமூவ் பண்றது, அது தூய்மையா வச்சுக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதுல உற்பத்தி ஆகிற கொசுக்கள் வெறும் கடிக்கிறது மட்டும் தான் செய்யும், அது நோயெல்லாம் பரப்பாது. ஆர்ஜிமிரஸ் ஒரு கொசு இருக்கும், பொடி பொடியா இருக்கும், அந்த கொசுக்கள் இருக்கும். பட் இருந்தாலும் தூய்மைப்படுத்துறது மிகவும் அவசியம். அவங்க கிட்ட பேசுங்க, நல்லடைய நண்பர்களா பேசுங்க. அது எப்படியெல்லாம் ஒரு மாட்டு தொழுத்தை வச்சுக்கணும்ட்டு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அங்க இருக்க பொது சுகாதாரத்துறையை நீங்க அணுகுனா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு சாணம் போறதுக்கு ஒரு டேம்பர் கட்டுவாங்க, அந்த கழிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு வழிகளை செய்வாங்க. இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. மாடுகளால் நமக்கு ரொம்ப துணைதான் அதிகம் இருக்கு. அதனால ஏற்படுற கொசுக்கள் நமக்கு நோயை உற்பத்தி பண்ணாது. அந்த தூய்மையை பேண சொன்னீங்கன்னா சரியாயிடும். மற்றபடி நீங்க மற்ற மழைக்கால நோய்களை பத்தி நாங்க சொல்லி வந்தோம், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி மக்கள் மத்தியில பேசி நோய்கள் வராம பாதுகாக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
நிச்சயமா டாக்டர். இப்ப இதுக்கான சிகிச்சை முறைகள் அதெல்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? அந்த பரிசோதனை முறைகள் இப்போதைக்கு டெங்கு தான் இப்போ ரொம்ப சீரியஸான இஷ்யூ. டெங்குக்கான தயார் நிலை இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா மாநகரங்கள்ல, டெல்லியில இருந்து, மும்பைல இருந்து, கொல்கட்டால இருந்து, அகமதாபாத், பெங்களூர் எல்லாத்திலையும் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்குது. சென்னை மாநகராட்சியும் சரி, தமிழக அரசும் சரி, இந்த நோய்க்கான கண்டுபிடிக்கிறது சிகிச்சை அந்த டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா மருத்துவமனைகளும் இலவசமா செய்யறாங்க. அதுக்காக காசு கொடுத்தெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. எல்லா மருத்துவமனைகளும் சென்னை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒரு 1600க்கு மேற்பட்ட பிஎஸ்சிலையும் சரி, சப் சென்டர்லயும் சரி, ஒரு 8000க்கு மேல இருக்கிற சப் சென்டர் சரி, சென்னை மாநகரத்தில் இருக்கிற 200 கோட்டங்களிலும் டிவிஷன்ல இருக்கிற மருத்துவமனைகள் எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா செய்யறாங்க. அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்ன டெஸ்ட் பண்ணணும், அங்கீகரிக்கப்பட்ட டெஸ்ட் ஆகணும். இப்போ சென்னையில கிங் இன்ஸ்டிடியூட் என்ற தமிழக அரசினுடைய ஒரு மருத்துவ பரிசோதனை கூடம் ஒரு 150 வருஷத்துக்கு மேல தொன்மை வாய்ந்த மருத்துவ பரிசோதனை கூடத்துல கிண்டியில இருக்கு. அங்க டெஸ்ட் பண்ணி ஃப்ரீயாவே ரிசல்ட் தராங்க. அங்க டெஸ்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். தனியார் மருத்துவமனைகளும் சரி, தனியார் பரிசோதனை மையங்களும் டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய தரம் அறிந்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. அரசாங்கமே இந்த பரிசோதனை மையங்கள் சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கு. அங்க பண்றது முக்கியம். அந்த டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக முக்கியம். அதே போன்று இதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் எல்லா பொது சுகாதாரத்துறை தமிழகத்தில் முழுக்க மிக முனைப்போடு செய்து வருகிறது. இப்ப மாநகராட்சி எடுத்தீங்கன்னா உயர் அதிகாரி, அந்த தலைமை பொறுப்புள்ள கமிஷனர் இருந்து கீழ் லெவல்ல இருக்கிற மலேரியா தொழிலாளி வரை எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்றாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழகம் முழுதும் இருக்கிறது சேலர்ல இருந்து கீழே இருக்கின்ற களப்பணியாளர்கள் நிறைய வேலை செய்யறாங்க. ராத்திரி பகலும் நிறைய ஒர்க் பண்றாங்க. ஆனா எல்லாருமே நீங்க அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகுது, டெங்கு வர்றது எல்லாமே அரசாங்கம் சார்ந்த விஷயம் இல்ல மாநகராட்சி சார்ந்த விஷயம் சொல்றீங்க. இந்த விஷயத்துல உங்களுடைய ரோல் தான் ரொம்ப அதிகம். நான் சொன்னேன், 80% 90% இந்த நோய்கள் பரப்புற கொசுக்கள் வீடுகள்ல இருந்து தான் வருது. வீட்டை நீங்க சுத்தம் பண்றதுக்கான வழிகளை நீங்க பாருங்க. அதுக்கான வழிகளையும் அவங்க செய்யறாங்க. மாநகராட்சியும் சரி, தமிழக அரசுடைய பொது சுகாதாரத்துறையும் செய்யறது. அவங்களுடைய உழைப்புகளுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். ஆனா உங்க வீட்டுல இருந்து கொசுக்கள் அகற்றுறதுக்காக நீங்க செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கொசுக்கள் வீட்டுல நீங்க வளர்க்கறதே தண்டனைக்குரிய விஷயம். பட் அதை கூட நம்ம தமிழக அரசும் சரி, மாநகராட்சி அதை பெருசா முன்னிலைப்படுத்தவில்லை. 1919 ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலேயே உங்க வீட்டுல கொசுக்கள் இருந்தா உங்களுக்கு ஃபைன் போடணும்ன்ற ரூல் இருக்குது. அதே மாதிரி பொது சுகாதார திட்டத்திலையும் அப்படிதான் இருக்குது. ஆனா இப்போ நீங்க என்ன செய்யணும், எப்பப்பெல்லாம் மாநகராட்சியோ அல்லது அரசு பணியாளர்களோ செய்யும் போது எல்லாத்தையும் அவங்களே செய்ய சொல்லாதீங்க. வீட்டுல நீங்களும் கொஞ்சம் செய்யணும். அதனால நான் சொல்றது, வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நீங்க டைம் ஒதுக்கி உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய டெரஸை சுத்தம் பண்ணுங்க, மேல்நிலை தொட்டியை மூடுங்க, கிணத்தை மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பொருட்கள்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அதே மாதிரி வசதிகளையும் ஜுரம் வந்த உடனே மருத்துவர்கள், அருகாமையில் அரசு மருத்துவர்களை அணுகி கேளுங்க. பரிசோதனைகள் தரம் வாய்ந்த பரிசோதனை கூடங்களை டெஸ்ட் பண்ணுங்க. டாக்டர்களுடைய ஆலோசனை சரியாக பெறுங்கள். அதே மாதிரி மழைக்காலங்களில் போடக்கூடிய தடுப்பூசிகளை போடுங்க. தண்ணீரை காய்ச்சி குடிங்க. உணவை தூய்மையாகவும் சமைச்சு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் செஞ்சா எல்லா நோய்களையும் தடுக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. அடுத்ததா புதுக்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன். சொல்லுங்க சார். ராஜேந்திரன் வணக்கம், சொல்லுங்க. ஒரு நாள் மழையில நனைஞ்சிட்டேன் சார். அன்னைக்கு நைட்டே ஜுரம் வந்துருச்சு. சரிங்க. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், சரியாயிடுச்சு. ஆனா சளி இருமல் நைட்ல படுக்க முடியல சார். அது இந்த அண்மை கால மழையில நினைக்கும் போது வைரஸ் இன்ஃபெக்ஷன் தொற்று உங்களுக்கு. அது மாத்திரை மருந்துகளை விட முக்கியமா நீங்க சுடுதண்ணில உப்பு போட்டு நல்லா தொண்டையை சுத்தம் பண்ணணும், கழுவணும். அமைதியா உட்காந்து அந்த தண்ணியை வச்சு தொண்டையில கரகரப்பு நீங்கிற வரல நீங்க கொப்பளிச்சு பொறுமையா துப்புனீங்களா அந்த கிருமி போயிடும், உங்களுக்கு ஜலதோஷம் போயிடும். அடுத்ததா ஈரோட்ல இருந்து பூங்கொடி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பூங்கொடி. மேடம், டாக்டர் பேசுறேன். பூங்கொடி வணக்கம், சொல்லுங்க பூங்கொடி. இந்த கேன் தண்ணி யூஸ் பண்றதுனால நிறைய தொந்தரவு வரும்னு சொல்றாங்க சார். அது நம்ம யூஸ் பண்ணலாங்களா இல்ல வேண்டாமான்னு கேக்குறேன். கேன் தண்ணி நீங்க பயன்படுத்தலாமா? பட் கேன் தண்ணி வாங்குறது முன்னாடி அந்த கேன் அரசாங்கத்தால் பரிசோதிக்கப்பட்டு முத்திரைக்கு போடப்பட்டிருக்கு, ISI முத்திரை போடப்பட்டிருக்குதான்னு பாருங்க. ஒன்னு. ரெண்டாவது அந்த போலியான ஒரு சில நிறுவனங்கள் அந்த மாதிரி தண்ணியை பொருத்தி பண்ணுவாங்க. அதை நீங்க டெஸ்ட் பண்ணனா ISI முத்திரை போடப்பட்டிருக்குதான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கேன் எல்லாம் வாங்கும்போது அது முழுக்க கழுவப்பட்டிருக்குதா, சுத்தமா இருக்கா, உள்ள பச்சை பசேல்னு ஒரு திட்டுத்திட்டா ஒரு சில இடத்துல இருக்கும், ஆல்கே எல்லாம் உற்பத்தியா இருக்கும், பங்கஸ் வந்திருக்கும்.
அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. அந்த கேன் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியற மாதிரி இருக்கணும். அது மேல கீரெல்லாம் உழுது தண்ணியே தெரியாத அளவுக்கு மங்களா இருந்துச்சுன்னா அந்த கேன்லாம் வாங்கக்கூடாது. எல்லாத்தோட முக்கியமா குடிதண்ணீர், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, குடிதண்ணீர் நீங்க குடிக்கணும்னு சொன்னாக்கா பாத்திரத்தில் அந்த தண்ணீரை நன்றாக உருளும் வரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடியுங்கள். அப்படி குடிச்சிங்கன்னா நோய்கள் எல்லாம் போயிடும், நோய்களே வராது. தண்ணீரால் பரவுகிற நோய்கள் முழுக்க முழுக்க ஒழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால தண்ணீரை நன்றாக காய்ச்சி குடிங்க. எந்த தண்ணியா இருந்தாலும் காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்றது என்னுடைய அறிவுரையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததா திருச்சியிலிருந்து பிரவீனா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரவீனா. வணக்கம் மேடம். பிரவீனா சொல்லுங்க சார். இந்த மாதிரி டெங்கு தவிர்க்கிறதுக்கு நிலவேம்பு காப்பையெல்லாம் வீட்டுல வச்சு கொடுத்தா எவ்வளவு அளவு சாப்பிடலாம்? குழந்தைக்கு ஒரு 9 வயசு கொடுத்தா. நீங்க நிலவேம்பு கஷாயம் வந்து 9 வயசு குழந்தைக்கு அந்த நீங்க பாக்கெட்டுக்கு நீங்க கவர்மெண்ட்லயே வாங்கலாம். இப்ப வந்து தனியா எல்லாம் வாங்க வேண்டியதுல நிலவேம்பு பாக்கெட் இப்ப தமிழ்நாடு அரசுல மாநகராட்சிகளிலும் சரி, அரசு பிஎஸ்சி ஆரம்ப சுகாதார மையங்களும் சரி இது எளிதா கொடுக்குறாங்க. அதை எப்படி செய்யணும்னு அதை கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த அந்த நிலவேம்பு எடுத்து தண்ணீர்ல போட்டு நன்றாக கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குறைந்த அளவு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 15-20 ml 15-20 ml மட்டும் 3 நாள் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 50 ml 100 ml கொடுக்கலாம். அதோட முக்கியமா அந்த ஆலோசனை வந்து அங்க கொடுக்கிற டாக்டர் கிட்டையும் சரி, அதுல எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களை படித்து அதை நீங்க ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு இயற்கையான பொருள்ன்றதுனால அதனால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. நீங்க கொடுக்கலாம். அது நோய் இந்த டெங்கு காய்ச்சலோ ஜுரமோ அல்லது முட்டி வலிகளோ இருக்கும்போது அது கொடுத்தா நல்லது. டாக்டர், இப்ப இந்த டெங்கு போன்ற காய்ச்சல்கள் எதுவுமே வராமையே தடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணணும்? டெங்கு போன்ற காய்ச்சல்கள் வராம தடுக்கிறது வந்து பெரிய முக்கியமான முயற்சியாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகின்னு இருக்கிறோம். ராக்கெட் விடுறதுல அட்வான்ஸ் ஆகிக்கிறோம், பிளை ஓவர் விடுறதுல அட்வான்ஸ் ஆகின்னு இருக்கிறோம். ஆனா நோய்களை இல்லாம பண்றதுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வழி என்னன்னா, இது வந்து அரசாங்கம் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் மட்டுமே செய்யறது அல்லது மாநகராட்சி மட்டுமே செய்யற விஷயங்கள் இல்லை. இது மக்களுடைய இயக்கமாக மாற வேண்டும். தனித்தனியா நம்ம எல்லாத்துக்கும் வந்து அது பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லணும். அந்த பொறுப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டெங்கு போன்ற காய்ச்சல் நேரத்தில் நம்ம வந்து மர்ம காய்ச்சல், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் சொல்லி ஜனங்க மத்தியில் தேவையில்லாத பீதி ஏற்படுத்தக்கூடாது. ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, யாரும் அதை வந்து அது மாதிரி மர்ம காய்ச்சல் சொல்றத மாற்றணும். ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்துபட்ட நிலையில அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா வழிகளும் இருக்குது. ஒரு காய்ச்சல் என்னன்னு தெரியாம போனதான் அது மர்ம காய்ச்சல் சொல்லலாம். அது கூட அது பழங்காலத்து வார்த்தை. 15-20 வருஷம் முன்னாடி இப்ப எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நோய்களை தடுப்புறதுக்கு நம்முடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை சரி, நம்முடைய வீட்டையும் சரி, தனி மனித சுத்தத்தையும் நம்ம மேம்படுத்துறதுக்காக எல்லாரும் பேசணும். வெளிநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் யூஸ் டு டாக். ஒரு கட்சி மீட்டிங் நடத்தினா கூட அங்க வந்து உங்களுடைய தூய்மை எப்படி பண்றதுன்றதை பத்தி, இப்ப டெங்கு வந்து இதை தடுத்துறதுக்கான என்ன வழிகள் சொல்றவங்க வழிய நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிளேம் கேம் எல்லாம் பண்ணாம மக்களுடைய நலனை மட்டும் கருத்தில் கொண்டு எல்லா மக்களும் நம்ம மக்கள் அவங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லணும்ன்றது சொல்லணும். எனக்கு இன்னைக்கு கூட பேசும்போது ஒரு டாக்டரோட பேசும்போது எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கட்சி உறுப்பினர்களும் அவங்களுடைய உறுப்பினர்களை அவங்க வீடுகளை சுத்தம் பண்ண சொன்னா அந்த நோயே இல்லாம போயிடும். மக்கள் இயக்கமா மாறினா ஒவ்வொருத்தரும் நீங்க நடத்துற கட்சி மீட்டிங்ல ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் உங்க வீடுகளில் வந்து கொசுக்கள் வராம பாத்துக்குங்க, டெங்கு வராம பாத்துக்குங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு பின்னடைவில்லை. நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய பழக்கங்களை பொறுத்த விஷயங்கள், நகர அமைப்பு பற்றிய விஷயங்கள், இது யாரும் தனிப்பட்டவர்கள் பொறுப்பே கிடையாது. அதனால வந்து பிளேம் கேம், மற்றவங்களை குற்றம் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு அவங்களுடைய துணையையும் நம்ம பெற்று நீங்களும் முயற்சி செய்து செய்யணும். அதே மாதிரி என்னுடைய பணிவான வேண்டுகோள், நான் 30 வருஷம் இந்த பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய பணிவான வேண்டுகோள், எல்லா அரசியல் கட்சிகளும் கூட அவங்களுடைய மீட்டிங்ல இதை பத்தி பேசணும். நான் வந்து அமெரிக்கா லண்டன்லாம் இருக்கும்போது ஒரு சில அவங்க மீட்டிங்ஸ்ல பார்ட்டி மீட்டிங்ஸ்ல வந்து டிசீஸ் பத்தி எல்லாம் பேசுவாங்க, யாரையும் பிளேம் பண்ணாம. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும். அதான் நான் சொன்னேன், இப்ப கட்சி உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் அவங்க வீடுகளை சுத்தம் பண்ணணும்ன்ற ஒரு முடிவு எடுத்து பாருங்க. அந்த கட்சியினுடைய ஆலோசனை பேர்ல எல்லாமே சுத்தமாயிடும். அதனால இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும்போது டெங்கு என்ற நோய் இல்லாமல் போகும். போலியோ எப்படி ஒழிச்சோமோ அதே மாதிரி இதையும் ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களுடைய பல சந்தேகங்கள், அவங்களுடைய கேள்விகள், டெங்கு குறித்து, மழை காலங்களில் பரவக்கூடிய நோய்கள் குறித்து எல்லாத்துக்குமே ரொம்ப விளக்கமா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். மழைக்காலங்களில் பரவக்கூடிய பல்வேறு நோய்கள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த சிறப்பு நிலையில் சிறப்பான பதில்களை வழங்கினார் டாக்டர் குஹானந்தம். மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.